சக்கரவள்ளி கிழங்குல வறுவல் பண்ணி சாப்பிட்ருக்கேன். பொரியல் பண்ணி சாப்பிட்டது கிடையாது. ஃப்ரெண்டு வீட்ல அவங்க அப்பா செஞ்சிருந்தாங்க. அந்த ரெசிபி இன்னைக்கு வீட்ல ட்ரை பண்ணேன். வாங்க பார்க்கலாம். 2 சக்கரவள்ளி கிழங்க தோல் உரிச்சு நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 3 வரமிளகா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் தேங்காவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு வெட்டி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கு இதில் சேர்த்து தேவைக்கேற்ப உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா 3/4 டம்ளர் இல்லை அதை விட குறைவா தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பவுடர் பண்ணி வச்சுருக்க தேங்காவை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் சந்திப்போம்.